Hello everyone, I am Dr. P. Parandaman, Professor of Mechanical Engineering, the Rajiv Gandhi College of Technology, Salem. Today I am going to talk about Introduction of Finite Element Analysis. This is for third year Mechanical Engineering. So before going to the topic, we are going to know about the failures of materials. ஸோ ஜென்ரலாக ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மாதிரிலாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் பக்லிங் லோடுனால ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் கரோஷன், மெட்டலில் வந்து கரோஷன் ஆகிறதுனால ஃபெயிலியர் ஆகலாம். ஃப்ராக்சர்னால ஃபெயிலியர் ஆகிறோம். ஸோ இம்பேக்ட் லோடுனால ஃபெயிலியர் ஆகலாம். ஓவர்லோடு மெக்கானிக்கல் லோடுனாலையும் ஃபெயிலியர் ஆகும். அடுத்து வந்து பல்ஜிங் தான் ஃபெயிலியர்ஸ். அப்புறம் வெல்டிங் ஜாயிண்டில் கிராக் வர்றதுனால ஃபெயிலியர் ஆகலாம். metal wear வர failures. So these are the different failures in the materials. So generally engineering problem we have three types of analysis. So engineering problem solve பண்ணோம் அப்படின்னா three types of analysis இருக்கு. அதில் first one பார்த்தீங்கன்னா experimental analysis, second one பார்த்தீங்கன்னா analytical analysis, தேர்ட் ஒன் வந்து நியூமரிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா ஸோ டைரெக்டாக ஃபிசிக்கலாக ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குது அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். இப்போது லேபரட்டரிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். டைரெக்டாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மெட்டலை வந்து டெஸ்ட் பண்ணுறது. அடுத்து அனாலிட்டிக்கல் அப்படின்னா வாட் ப்ராப்ளம்ஸ் இன் ஏ கால்குலேஷன் மெத்தட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தியரி பேஸ்டு அண்ட் ஆல்சோ கால்குலேஷன் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அனலிசிஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் அப்படின்னாவே இட் இஸ் ஹேவிங் த ஐட்ரேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி கெட் த சொல்யூஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் த்ரீ மெத்தட்ஸ் டு சால்வ் த இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் அனாலிட்டிக்கல் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 100% நமக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் கிடைக்கும். நியூமரிக்கலை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது, பட் இட் இஸ் ஹேவிங் க்ளோஸ் டு எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ அதனால தான் இது வந்து அப்ராக்சிமேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் கம்ஸ் டு நியரஸ்ட் டு த அக்யூரேட் வேல்யூ. ஸோ ஒரு அக்யூரேட் வேல்யூக்கு க்ளோஸாக வேல்யூ வரும். ஸோ அதனால் இது வந்து அப்ராக்சிமேட் சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ எஃப்இயை பொறுத்த வரைக்கும் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 யூனிட்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைனட் எலிமெண்ட் ஃபார்முலேஷன்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் எஃப்இஏ, அடுத்து ஃபைனட் எலிமெண்ட் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ், ஒன் டைமென்ஷனல் எலிமெண்ட்ஸ்லாம் வர்றதில் வர்ற ப்ராப்ளம்ஸ், அடுத்தது வந்து 2 டைமென்ஷனல் எலிமெண்ட்டோட ப்ராப்ளம்ஸில் இன் ஸ்கேலார் வேரியபிள்ஸ். அடுத்து யூனிட் 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைமென்ஷனல் வெக்டார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் யூனிட் 5ல் எடுத்துட்டோம்னா வி நோ அபவுட் தி ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட் அண்ட் டைனமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஜென்ரலாக ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபைனட் எலிமெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனட் எலிமெண்ட் நத்திங் பட் இட் இஸ் ஏ discretize into simple geometric shapes. It is nothing but split into number of elements. ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் நிறையா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸாக வந்து நம்ம டிஸ்கிரைட் பண்ணிவிட்டு அதை அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட்னு சொல்கிறோம். ஃபைனட் எலிமெண்ட் அப்படின்னாவே ஸ்பிளிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதில் நிறையா எலிமெண்ட்டாக பிரிக்கிறது ஃபைனட் எலிமெண்ட், டிஸ்கரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிம்பிள் ஜியோமெட்ரிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன எலிமெண்ட்டாக டிஸ்கரைஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ஃபைனட் எலிமெண்ட் சொல்கிறோம். அந்த ஃபைனட் எலிமெண்ட்டை நம்ம நியூமரிக்கல் மெத்தடில் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட் ஆர் ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒய் ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ், எதுக்காக நம்ம ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் போகணும்? இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இதில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஜியோமெட்ரி நமக்கு தெரியும். ஏரியானாவே லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு தெரியும். இப்போ லென்த்து கொடுத்துருப்பாங்க, பிரெத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நோன் ஜியோமெட்ரியில் ஜென்ரலாக நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அன்னோன் ஜியோமெட்ரி ஆர் கிரிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் ஷேப் பாருங்கள், இங்கே இமேஜில் கொடுத்துருக்குறோம். irregular shape வந்து ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது.
ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூமரிக்கல் மெத்தடுக்கு போகணும். இப்போ நார்மலாக ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், பட் நோன் ஜியாமெட்ரியாக இருந்தால் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். இர்ரெகுலர் ஷேப்புங்கிறப்போ அதில் வந்து நமக்கு ஜியாமெட்ரி தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அன்னோன் இர்ரெகுலர் ஷேப்பை நம்ம தெரிஞ்ச நோன் ஜியாமெட்ரி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த இமேஜ்லேயே பாருங்கள், அன்னோன் ஜியாமெட்ரியில் நான் ஒரு ரெக்டாங்குலர் ஜியாமெட்ரியாக தெரிஞ்ச ஜியாமெட்ரி நான் என்ன பண்ணுறேன் அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறேன். இப்போ A1, A2, A3, A4, A5, A6, ஸோ டோட்டலாக 6 ரெக்டாங்குலர்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம கால்குலேட் பண்ணி ஸோ நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கெட் த ஆல்மோஸ்ட் அந்த அன்னோன் ஜியாமெட்ரியை நம்ம நோன் ஜியாமெட்ரி கொஞ்சம் நம்ம ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் என்னென்னா எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு கிடைக்காது, ஏன்னா அவுட்டர்லாம் நமக்கு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. சரி சார், இப்போ நான் எக்ஸாக்டாக கொண்டு போகணும், இன்னும் நான் எரரை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அக்யூரசி கொண்டு போகணும் அப்படின்னு என்ன பண்ணலான்னா, இந்த நோன் ஜியாமெட்ரியோட எலிமெண்ட்டை நான் வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்டாக கொண்டு போயிடுறேன். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபிகருக்கும் செகண்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் எலிமெண்ட்ஸு ஸ்மால் எலிமெண்ட்டாக கொண்டு போயிட்டேன். இப்போ ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்குலர் எலிமெண்ட் போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஏரியா வந்து அக்யூரசி அதிகமாக இருக்காது. அப்போ நான் ஸ்ப்ளிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்டை என்ன பண்ணுறேன் சின்ன சின்ன எலிமெண்ட்டாக நான் பிரிச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ஏரியாவை நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த இர்ரெகுலர் ஷேப்போட ஏரியா கிடைக்கும். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ் இந்த நியூமரிக்கல் மெத்தட். ஸோ அதனால் இது வந்து ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் நியூமரிக்கல் மெத்தட் சொல்கிறோம். அது வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடைக்காது, பட் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் கிடைக்கும். என்னன்னா இட் க்ளோஸ் டு அக்யூரசி வேல்யூ, அக்யூரசியோட க்ளோஸர் வேல்யூவாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், நான் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ், ஒரு ட்ரெஸ் எலிமெண்ட் இல்லை ஃப்ரேம் எலிமெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்புறம் பக்லிங் ப்ராப்ளம், வைப்ரேஷன் அனாலிசிஸ், இம்பேக்ட் லோட், ஸோ இதிலெல்லாம் நான் என்ன பண்ணலான்னா எஃப்ஏவை நான் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதேமாதிரி நான் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ அதில் வந்து கண்டக்ஷன் என்ன, கன்வெக்ஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணலாம். அப்புறம் இதேமாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வெலாசிட்டி, ப்ரெஷர், இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல், ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் அப்ளிகேஷன் இன் ஏ ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், கேன்டிலீவர் பீம், பிரிட்ஜு, ஆயில் பிளாட்ஃபார்ம், ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதேமாதிரி சாலிட் மெக்கானிக்ஸ்னால் கியரு, ஆட்டோமேட்டிக், பவர் ட்ரெயின், ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம சாலிட் மெக்கானிக்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதேமாதிரி டைனமிக் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆஃப் டவர், எர்த் குவாக், புல்லட் இம்பேக்ட்டு. தென் தெர்மல் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேஷன் ஆஃப் ஃபீல்டு சர்ஃபேஸு, தெர்மல் ஸ்ட்ரெஸ் பிரேக் டிஸ்க்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா பீசோ ஆக்சுவேட்டர், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், ப்ரொபகேஷன்ஸ். அதே மாதிரி பயோமெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், ஸோ இது எல்லாமே நம்ம எஃப்ஏவை யூஸ் பண்ணுறோம். சம் அப்ளிகேஷன்ஸ் இமேஜாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் அனாலிசிஸ், நான் லீனியர் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஒரு பீம், பிரிட்ஜஸ், ஏரோ பிளேன், தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நம்ம எஃப்இஏ வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ மெயினாக எஃப்இஏ வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏரோப்ளேனில் வர்ற விங்ஸில் வர அனாலிசிஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் இப்போது நவடேஸ் எல்லா ஃபீல்டுலையுமே இப்போ எஃப்இஏ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோமெடிக்கல் எல்லா இடத்துலையுமே நம்ம எஃப்இஏவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு எஃப்இஏ வந்து சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறப்போ வி ஹாவ் டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். ஸோ அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி அங்கே என்ன லோடு ஆக்ட் ஆனால் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் கிடைக்கிது, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ், பெண்டிங் ஸ்டிஃப்னஸ், ஸோ இதெல்லாம் வந்து இங்கே எது மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கிறத கீழே வேல்யூ கொடுத்துருவாங்க அந்த கலர் பேஸ் பண்ணி. ஸோ அப்போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த மெட்டீரியலில் எங்கே வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவல் ஸ்டிஃப்னஸ் அண்டு பெண்டிங் ஸ்டிஃப்னஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிளேன் ஆஃப் பெண்டிங், இதில் எக்ஸு, ஒய், ஜெட் பிளேனில் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸஸ்லாம் க்ரியேட் ஆகுது, ஸோ மேக்ஸிமம் எங்கே ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து சாஃப்ட்வேரில் பார்த்தா இது வந்து ஆன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ சிமிலர்லி ஒரு பிரிட்ஜில் வர அனாலிசிஸ், எங்கே லோடு அதிகமாக கொடுத்தா என்ன மாதிரி உங்களுக்கு அதோட எஃபெக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, தென் ஒரு பாலிமர் டியூப் வந்து எப்படி வந்து சிமுலேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லட், அதை நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கூட அனலைஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஜஸ்ட் நம்ம கோ டு த சிலபஸ், ஃபைனட் எலிமெண்ட்டோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எஃப்இன்னு சொல்லுவோம். அடுத்த யூனிட் 2 ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ். யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் ஸ்கேலார் வேரியபிள். யூனிட் 4 பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் வெக்டார் வேரியபிள். யூனிட் 5 வந்து ஐசோபராமெட்ரிக் ஃபார்முலேஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 5 யூனிட்ஸ் இந்த ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ். அடுத்து யூனிட் 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சிலபஸ் கண்டென்ட் பார்த்திங்கன்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எஃப்இஏ, மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் ஃபீல்டு ப்ராப்ளம்ஸ் இன் இன்ஜினியரிங். அடுத்து வந்து கவர்னிங் ஈக்குவேஷன், டிஸ்கிரேட் அண்ட் கண்டினியூஸ் மாடல்ஸ், அப்புறம் பவுண்ட்ரிஸ், இனிஷியல் அண்ட் ஏஜென்ட் வேல்யூ ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ஸு, வேரியேஷனல் ஃபார்முலேஷன் ஆஃப் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம்ஸு, RITS technique, basic concept of finite element methods. So these are the content in the finite unit 1 of finite element analysis. Unit 2ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஸோ ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்னாவே நம்ம பார் எலிமெண்ட், பீம் எலிமெண்ட், ட்ரஸ் எலிமெண்ட், ஸோ இதில் வர்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் மெயினாக வந்து டெரிவேஷன் ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷனு, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸு, ஃபோர்ஸ் வெக்டாரு, ஸோ இதை வந்து அசம்பிள் எப்படி பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து யூனிட் 2ல் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளத்தை நம்ம பார்க்குறோம். இதில் சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். அதில் வந்து சாலிட் மெக்கானிக்ஸ் அண்ட் தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி வைப்ரேஷன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீம் எலிமெண்ட்டு. ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் டிஃப்ளெக்ஷன் எப்படி, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீம்ஸ், இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் யூனிட் 2வோட கண்டென்ட். அடுத்து யூனிட் 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைமென்ஷனல் ஸ்கேலார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ். ஸ்கேலார்னாவே நமக்கு குவான்டிட்டி பேஸ்டு. செகண்ட் ஆர்டர் 2D ஈக்குவேஷன் இன்வால்விங் ஸ்கேலார் வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பிளேன் எலிமெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் ட்ரையாங்குலர் பிளேன் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஷேப் ஃபங்க்ஷன் அப்புறம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், தென் வெக்டார்ஸ், ஃபோர்ஸ் வெக்டார்ஸ். ஸோ அதோட அப்ளிகேஷன் டு ஃபீல்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா தெர்மல் ப்ராப்ளம்ஸ், டார்ஷன் ஆஃப் நான் சர்க்குலர் ஷாஃப்ட், தென் குவாட்ரிலேட்ரல் எலிமெண்ட்ஸ், ஹையர் ஆர்டர் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்ஸில் வர்ற ஷேப் ஃபங்க்ஷன் அண்டு எலிமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் யூனிட் 3. அதே மாதிரி யூனிட் 4 பார்த்திங்கன்னா சிமிலர் டு யூனிட் 3, பட் இங்கே என்ன அப்படின்னா வெக்டார் வேரியபிள்ஸ். ஸோ வெக்டார்னாவே நம்ம டைரக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் சிமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டு தான் ஸ்டடி பண்ணுறோம். இங்கே வந்து பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அண்ட் பிளேன் ஸ்ட்ரெயின் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஆக்சிஸ் சிமெட்ரிக் ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இதில் பிளேட்டு அண்டு ஷெல் எலிமெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 5ன்னு பார்த்திங்கன்னா ஐசோபராமெட்ரிக் ஃபார்முலேஷன். இதில் வந்து ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட்டோட ஷேப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், தென் ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட்டோட ஷேப் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ இதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதனோட டிஃபார்மேஷன்ஸ், வி ஹாவ் டு ஸ்டடி அபவுட் த டிஃபார்மேஷன் ஆர் தெர்மல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஓவராலாக in the second unit, third unit, fourth unit and fifth unit. So fifth unit பொறுத்த வரைக்கும் it is having isoparametric elements. இதில் வந்து பார்த்திங்கன்னா numerical integration and application to plane stress problems, and then matrix solution techniques to dynamic problems, introduction to analysis software. ஸோ சாஃப்ட்வேரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏயோட அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் பேசிஸ் ஆஃப் ஃபைனட் எலிமெண்ட் ஃபார்முலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து ஃபைனட் எலிமெண்ட் ஃபார்முலேஷன் டு சால்வ் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ். ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்னாவே பார் எலிமெண்ட், பீம் எலிமெண்ட், ட்ரஸ் எலிமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனில் ஸ்கேலார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம். அடுத்து யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா
டூ டைமென்ஷனில் வெக்டார் வேரியபிள் ப்ராப்ளத்தை பார்க்குறோம். தென் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட் அண்ட் டைனமிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ தீஸ் ஆர் த அவுட்கம்ஸ் ஃபார் தி ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். தென் இதோட டெக்ஸ்ட் புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎன் ரெட்டி அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட். அதே மாதிரி ஷேஷு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். அதோட ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டி அஸ்கார், சந்துரு பட்டேலா, லோகன், எஸ்எஸ் ராவ், ரோபர்ட் டி ஹுக். ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்காக நம்ம ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்க்கு ரெஃபர் பண்ணிக்கிறோம். சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தடோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சிஸ், நேஸ்ட்ரான், அபாக்கஸ், எல்எஸ் டயானா, ஆடம்ஸ், காஸ்மாஸ். So different software is available. So these are the finite element method softwares. Okay, thank you.